மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டமானது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நிர்வாகிகள் தொடர்ந்து விவாதித்து வந்த வண்ணம் இருக்கையில் அதில் துரை வைகோவுக்கு ஆதரவாக ஒருமித்த குரல் இருப்பதாக கள தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இது குறித்தான விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் தொடர்பான தகவல்களை தொடர்ந்து வழங்கிட்டு வரீங்க. தற்போதைய நிலவரப்படி நிர்வாக குழுவில் என்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தாயகத்தில் நடைபெற்று வருகிறது. மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் துரை வைகோ பதவியிலிருந்து வேண்டாம் என்று ராஜினாமா கொடுத்தது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தங்களுடைய கருத்துக்களை பேசி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தற்போது வரை ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், கிட்டத்தட்ட மதிமுக இருக்கக்கூடிய 62 மாவட்ட செயலாளர்கள் தற்போது 10 பேர் பேசியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தற்போது பேசிய ஒரு விஷயம், துரை வைகோ பதவியில் தொடர வேண்டும், அவர் ராஜினாமா செய்ததை ஏற்க முடியாது, அவற்றோட கட்சியில் தொடர்ச்சியாக பணி செய்ய வேண்டும், தலைவருக்கு பிறகு அவர்தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில் அனைத்து நிர்வாகிகளுமே துரை வைகோவுக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் மல்லை சத்யா இருந்தாலும் கூட அனைத்து நிர்வாகிகளுமே தற்போது துரை வைகோவுக்கு ஆதரவு தெரிவித்து ஒருமித்த குரல் பேசி வருகிறார்கள். மல்லை சத்யாவை யாரும் ஏற்கவில்லை. அதே நேரம் துரை வைகோ மட்டுமே பதவியில் தொடர வேண்டும் என்றும், தொடர்ச்சியாக அவர் மட்டுமே கட்சியை வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதே சமயம் எந்த ஒரு இடத்திலையும் மல்லை சத்யாவோ தவறாகவோ குறைத்தும் பேசவில்லை. தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேசும்பொழுது தங்கள் கருத்துக்களை ஜனநாயக உரைப்பை மல்லை சத்யாவை பற்றி பேசாத பொழுது கூட துரை வைகோ கட்சியில் அதே பதவியில் தொடர வேண்டும் என்றும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இறுதிக்கட்டமாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில், அதாவது இவர்கள் பேசியதை வைத்து தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மான அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி.